வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஹவு மெனி கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ் பிகினிங் வித் 5 வில் சம் டு 480. ஸோ அதாவது ஆட் இன்டீஜரை மட்டும் ஆட் பண்ணுறாங்க. 5ல் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 5லேருந்து ஸ்டார்ட் பண்ண இன்டீஜரை மட்டும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணால் 480 வருது. அப்போ எத்தனை நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வித் 5லேருந்து ஆட் நம்பரை மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ 5, 7, 9 எல்லாமே இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ எஸ்என் ஈக்குவல் டு 480 அதான் அவன் கொடுத்துருக்கான். ஸோ அவன் கேட்டிருக்கிறது என்னது, என் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா. ஸோ எஸ்எனுக்கான ஃபார்முலா இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கிவன் டேட்டா ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டேட்டா 5 தான். ஏ ஈக்குவல் டு T1 அதனால் 5ன்னு டைரெக்டாக எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஓகேங்களா. ஸோ T2 அப்படின்றப்ப 7 மைனஸ் 5. ஸோ டி ஈக்குவல் டு 2 ஓகேங்களா. இது டேர்ம் 2, இது டேர்ம் 1. ஸோ 7 மைனஸ் 5 2. அதுலனா டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2 போட்டிங்கனாலும் 9 மைனஸ் 7 2 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ ஏ கிடச்சிருச்சு, 2 கிடச்சிருச்சு, எஸ்என் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக நம்ம போட்டுடலாமா? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எஸ்என் வந்து 480. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு 480 கொடுத்துட்டான். என்னு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன அப்படியே வச்சுக்கோங்க. 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டான். ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ப்ளஸ் n மைனஸ் 1 டி வந்து 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2வை கிராஸாக கொண்டு போனீங்க அப்படின்னா 2 இன்ட்டு 480 மல்டிபிள் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம் சரிங்களா. முன்னாடி எதாவது கட் பண்ண முடிஞ்சால் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு 480 n/2. சார் இந்த 2 தான் உங்கள் சைடில் போயிடுச்சு இல்லையா. ஸோ 2 கிராஸாக போனதுனால 2 இன்ட்டு 480 இன்ட்டு n ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இடத்துலையும் காமனாக 2 இருக்கா. அப்போ அதையுமே நம்ம 2ன்னு வெளியே எடுக்கலாமா ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து காமனாக 2 வெளியே எடுத்தீங்கன்னா 5 ப்ளஸ் n மைனஸ் 1 ஓகேங்களா. புரியுதா. ஸோ 2 இன்ட்டு இல்லாட்டி இந்த 2வை கூட நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். 2 விதத்தில் செய்யலாம். நம்ம எப்படி வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம். n/2 இந்த 2வை கிராஸாக கொண்டு போயிட்டேன். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 இடத்துலையும் தனித்தனியாக 2 இருக்குது. அப்போ 2க்கும் காமனாக வெளியில் ஒரு தடவை எழுதினால் போதும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சைடு ஒரு 2 இருக்குது, இந்த சைடு ஒரு 2 இருக்குது. இதையும் கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா. 2 சைடுமே சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது இல்லை அப்படின்னா நமக்கு இன்னொரு மெத்தடு. இந்த 480 இருக்குது, n/2 இருக்குது. இந்த ஸ்டெப் அப்படியே செய்யுங்க. 2 இன்ட்டு 5 ப்ளஸ் n மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இங்கேயும் 2 இங்கேயும் 2 மல்டிப்ளிகேஷன் தான். இங்கேயே கூட கேன்சல் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ 2 மெத்தடில் எதை வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா. 2ல் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ நான் 2 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது, 480. இங்கே வந்து n. அடுத்தது என்ன உள்ள அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ n இன்ட்டு 5 5n ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான். 5n n இன்ட்டு n ஸ்கொயர் n இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் n ஓகேங்களா. ஸோ இப்போ 5n மைனஸ் என்ன மைனஸ் 1n இருக்குது. ஸோ 5n மைனஸ் 1 அப்படின்றப்ப 4n ப்ளஸ் n ஸ்கொயர். இந்த 480 அந்த சைடு வரும்போது மைனஸ் 480 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சைடு 0. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்படியே அதை வருஷப்படுத்துகிறேன். எப்போவுமே பவரில் 2 இருக்கிறத முதல் வரணும். ப்ளஸ் 4n மைனஸ் 480 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் இந்த இடத்துல மைனஸ்க்கு அப்புறம் இந்த நம்பர் வருது இல்லையா, வெறும் நம்பர் எண்ணே இல்லாமல் இருக்கக்கூடிய எக்ஸ் டேர்ம்லேயோ இல்லை என் டேர்ம்லேயோ இருக்கும்போது எதுவுமே இல்லாமல் வெறும் கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் இருக்குது அப்படின்னா இதுதான் என்னது, மைனஸ் 480 அப்படின்றது மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர். அப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 480யும் ஆட் பண்ணால் 4ம் வரும் அப்படின்றத பார்க்கணும். ஆட் பண்ணால் 4 வரணும், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 480 வரணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்பர் நம்ம தான் யோசிக்கணும். என்ன எடுக்கலாம், 20 24 அழகாக எடுக்கலாம். 2 இன்ட்டு 24 48. அப்போ 20 24
பட் வந்து எது ப்ளஸ் எது மைனஸ், ஏன்னா ஒன்று மைனஸ் மல்டிபிள் பண்ணால் மைனஸ், அப்போ ஒன்று ப்ளஸ்ஸும் ஒன்று மைனஸாக தான் இருக்கணும். ஆனால் ஆன்சர் வந்து என்னது 4 ப்ளஸில் வருது. அப்போ பெரிய நம்பர் தான் ப்ளஸில் இருக்கணும், சின்ன நம்பர் மைனஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணால் தான் பெரிய நம்பர்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரில் வர ஆன்சரை சைனாக பக்கத்தில் போடுவோம். ஸோ அப்போ -20 + 24. ஸோ அப்போ n-20 n + 24 = 0 ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ n-20 = 0 அப்படி இல்லை அப்படின்னா n + 24 = 0. ஓகேங்களா? n-20 = 0னா இந்த -20 அந்த சைடு போகும்போது n = 20. அப்படி இல்லை அப்படின்னா n +24 அந்த சைடு போகும்போது -24. ஓகேங்களா? ஸோ 2 ஆன்சர் வரும். இதை நம்ம தான் யோசிக்கணும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்போவுமே நெகட்டிவ் வேல்யூவில் வராது. ஸோ அப்போ n = 20 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்றது எத்தனை நம்பர்னு சொல்கிறோம், அதை நெகட்டிவில் சொல்லவே மாட்டோம். கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். 20 டேர்ம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சம்ம கொஞ்சம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா புரிகிற மாதிரி தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. SN = n/2 + 2a × 2a + n-1 × d ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்ம வேலை. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து எப்படிப்பட்ட சம்மு கொடுத்தாலும் நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவோம். ஓகேங்களா? எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஸோ n/2 அப்படின்றத நான் n வச்சுருக்கேன், 2 அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இங்கே இருக்கக்கூடியதில் 2வை காமனாக எடுத்துட்டேன். ஸோ அப்போ 5 + n-1. இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது கிடையாது. கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது n. இந்த n × 5 5n, n × n-1, n × n-1 அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செஞ்சோன்னா இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வரும். இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா n = 20, n = 24, -24 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.6ல தேர்டு சம் தான். Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n - 3. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை 28 டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் nth டேர்ம் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். S28 = என்னன்னு கேட்டிருக்காங்க. Tn = 4n - 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Tn கொடுத்துட்டாங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச Tnக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Tn = a + n - 1 × d. ஓகேங்களா? போன எக்ஸசைஸ்லாம் நம்ம அதிகமாக படித்த ஃபார்முலா. Tn = a + n - 1 × d. பட் இவங்க கொடுத்துருக்க Tn = 4n - 3. ஓகேங்களா? ஸோ இந்த Tnனை நான் என்ன மாதிரி மாற்றுறேன் அப்படின்னா 4n அப்படின்றது அப்படியே எழுதுறேன். இந்த -3யை என்ன பண்ணுறேன் அப்படின்னா -4 + 1ன்னு மாற்றுறேன். எதுக்காக மாற்றுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியதை இந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாற்றணும். இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக இதை இந்த வடிவத்தில் கொண்டு வந்தோம்னா இதையும் கம்பேர் பண்ணால் ஏவும் டியும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக -4ஐ -3யை -4 + 1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது 3 4 -1 அப்படின்னு சொல்கிற மாதிரி -3 -4 + 1ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது -4n - 4 + 1ல இருந்து இதில் இருந்து 4ஐ மட்டும் வெளியே எடுக்கிறேன். ஸோ இதுலேருந்து 4 எடுத்தால் n, இதுலேருந்து 4 எடுத்தால் -1. ஓகேங்களா? +1. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ஃபார்மேட்டும் இந்த ஃபார்மேட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கா? நான் உங்களுக்கு இன்னும் மாற்றணும்னா இப்போ 1ஐ முன்னாடி கொண்டு வந்துடுறேன். +n - 1 × 4, 4ஐ பின்னாடி கொண்டு வந்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ஆர்டரை மாற்றிருக்கேன், வரிசையை தான் மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன். இது 1வது ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2வது ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா a இருக்க இடத்துல 1 இருக்குது, n-1 n-1, d இருக்க இடத்துல 4 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, டியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு S28. அப்போ n = என்னது 28. ஓகேங்களா? ஸோ அப்போ Snக்கான ஃபார்முலாவை முதல் எழுதுவோம். Sn = n/2 × 2a + n-1 × d. இது வந்து Sn ஃபார்முலா, சம்மேஷன் ஆஃப் த சீரீஸ். ஸோ அப்போ S28 என்னுக்கு பதிலாக 28 போட்டேன்னா 28/2 2 × ஏக்கு பதிலாக 1. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போட்டு பழகுறேன்.
ஸோ நீங்களும் அதேமாதிரி பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு தப்பு வராது. ஓகேங்களா? டி வந்து 4. மல்டிபிள் பண்ணும்போது நல்ல அடிஷனா, சப்ட்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற குழப்பம் வராது. ஸோ இதையும் கட் பண்ணுறேன். 1 2 2 4 2s are 14. ஓகேங்களா? ஸோ 2 into 1 2 plus 28 minus 1 27 into 4. ஸோ இதை போட்டிங்கன்னா 14 into 2 plus 27 into 4. 7 4s are 28. அடுத்து 2 இருக்கு. 2 4s are 8. 8 plus 2 10. 102. ஓகேங்களா? ஸோ 14 into 110. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 108. ஸோ இதை நான் மல்டிபிள் பண்ணணும். 0 இருக்குது. ஃபஸ்ட்டு 0வை போட்டுறேன். 14 into 11. ஸோ 14 into 11 என்ன பண்ணுவோம்? 14 14. ஸோ 154. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? S28 ஈக்குவல் டு 1540. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து நம்ம ஒரே ஒரு ஹிண்ட்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டிஎன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4n - 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஓகேங்களா? ஸோ டிஎன்றது அவங்களா கொடுத்துருக்க ஜென்ரல் ஃபார்ம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஜென்ரல் ஃபார்முக்கு இதை மாற்றணும் அப்படின்னா ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் இதில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எஸ்என் ஃபார்முலானா நம்ம அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும்.